உனக்கெல்லாம் பொண்ணுங்களை பார்த்தா அக்கா தங்கச்சியா பார்க்க தோணாதாடா? அப்படி என்னடா? டூரிங் டாக்கி ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ஆப்டிக்கல் பிரசாத் ப்ரொடக்ஷன், எஸ்ஏ அஜிம் மற்றும் டி சத்யநாராயணன் ஆப்டிகல்ஸ் அப்படின்னா என்ன? இவங்க பேர் படத்துலையும் வருதுன்னு வடமதுரையிலேருந்து குஹன் கேட்டிருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டைட்டிலில் பல புதுமைகளை செய்கிறாங்க. இதெல்லாம் வராத காலகட்டத்தில் அஜிமும் சத்யநாராயணன் தான் அந்த டைட்டில் மாறுவது எல்லாம் செய்து கொண்டிருந்தாலும், அது மட்டும் இல்லாமல் ஒரு காட்சியிலேருந்து இன்னொரு காட்சி மாறத்துக்கு டிசால்வ் பண்ணுறது இருக்குல்ல, இதெல்லாம் கூட செய்தவர்கள் அவர்கள் தான். மீண்டும் சூரியோதயம் படத்தோட டைட்டிலை சிஎம் எம்ஜிஆர் சார் சொல்லி தான் டைரக்டர் ஸ்ரீதர் சார் நானும் ஒரு தொழிலாளி அப்படின்னு மாற்றினாங்களான்னு பெருந்தமிழர் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. நானும் ஒரு தொழிலாளி படத்தை பற்றி பலர் தப்பான தகவலை யூடியூப்பில் சொல்கிறாங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த படத்துக்கு பத்திரிகை தொடர்பாளர் நான் தான். முதல்ல அந்த படத்தில் கமல்ஹாசனுக்கு ஜோடியாக அம்பிகா நடிப்பதாக இல்லை, ஒரு புதுமுகம் தான் நடித்தாங்க. அவங்க நடித்து ஏறக்குறைய ஒரு 10-15 நாட்கள் படப்பிடிப்பே நடத்தினார் ஸ்ரீதர். அதுக்கு பின்னால் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நின்று போச்சு. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னால் தான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை மீண்டும் தொடங்கினார் ஸ்ரீதர். அப்போ தான் அந்த படத்தில் கதாநாயகியாக அம்பிகா நடித்தாங்க. அப்போ தான் அந்த படத்துக்கு நானும் ஒரு தொழிலாளி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. முதல்ல அந்த படத்துக்கு மீண்டும் சூரியோதயம் அப்படின்லாம் ஸ்ரீதர் பேர் வைக்கலை. தன்னோட சொத்தை முழுவதையும் ஏழை மக்களுக்கு ஏதாவது ஒரு நடிகரோ நடிகைகளோ கொடுத்துருக்காங்களான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஏழைகளுக்கு தன்னுடைய சொத்தில் ஒரு பகுதியை கொடுத்த நடிகைகள் பல பேர் இருக்காங்க. ஆனால் மொத்த சொத்தையும் கொடுத்த நடிகைகள் யாரும் இல்லை. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்த படங்கள்லாம் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறது இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க. அப்புறம் எப்படி புது கவிதை இந்த படத்தை மட்டும் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னு விருதுநகர்லேருந்து மாதவன் கேட்டிருக்காங்க. ஏ சான்றிதழ் பெற்ற படங்களை மறுதணிக்கை செய்து தான் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்புவார்கள். நடிகர் ஷாம் நடிப்பில் அடுத்து வெளியாக போகிற படம் எதுன்னு மார்த்தாண்டத்துலேருந்து ரஜித் கேட்டிருக்காங்க. ஷாம் நடிப்பில் அடுத்து வெளிவர இருக்கின்ற படம்னா அது நொடிக்கு நொடி என்ற திரைப்படம் தான். என்னுடைய இனிய நண்பரும் பல சின்னத்திரை தொடர்களில் நடித்தவருமான விஜய் ஆதிரா தான் அந்த படத்தை இயக்கி இருக்கிறார். காதல் மன்னன் படத்துலேருந்து மெட்டி தேடி தவிக்குது பாடலை யார் கம்போஸ் பண்ணது? எம்எஸ்வி சாரா இல்லை பரத்வாஜ் சாரான்னு நியூ ஜெர்சிலேருந்து எலமாரன் கேட்டிருக்காங்க. காதல் மன்னன் படத்தில் இடம்பெற்றிருந்த மெட்டு தேடி தவிக்குது என்ற பாடலுக்கு இசையமைத்திருந்தது எம்எஸ் விஸ்வநாதன் தான். அவரே இசையமைத்து பாடிய பாடல் தான் அது. படம் வெற்றி அடைஞ்சிருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்ஸ்ட் காஸ்டிங் தான் கூலி. இது என்னோட கருத்து. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கோயம்புத்தூர்லேருந்து கேசவன் கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படத்தை பொறுத்தவரையிலே அந்த படத்துடைய நட்சத்திர தேர்வு தவறானது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த கதாபாத்திரங்கள் சரியாக எழுதப்படலை. அந்த கதாபாத்திரங்கள் மட்டும் சரியாக எழுதப்பட்டு அந்த நட்சத்திரங்களை நடிச்சிருந்தாங்கன்னா உங்ககிட்டேருந்து இந்த கேள்வி பிறந்திருக்காது. சோவும் சுருளிராஜனும் சேர்ந்து நடிச்சிருக்காங்களான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. தங்கப்பதக்கம் 6லிருந்து 60 வரை, கழுகு போன்ற ஒரு சில படங்களில் சோ சுருளிராஜன் ஆகிய இருவரும் இணைந்து நடித்திருக்கிறார்கள். சிஎம் எம்ஜிஆர் சார் போல்டாக எடுத்த டெசிஷன்னா அது என்னன்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. முதல்வரானதுக்கு பின்னால் எம்ஜிஆர் எடுத்த முடிவுகளில் மிக முக்கியமான முடிவுன்னா அது மீண்டும் திமுகவுடன் இணையக்கூடாது என்று அவர் எடுத்த முடிவு. ஒரு காலகட்டத்தில் திமுகவையும் அதிமுகவையும் மீண்டும் இணைப்பதற்கான முயற்சி நடைபெற்றன. அப்போ தான் அப்படி ஒரு முடிவு எடுத்தார் எம்ஜிஆர். இதையெல்லாம் தாண்டி பல நல்ல முடிவுகளை அவர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது. அதையெல்லாம் குலைத்ததுன்னு பார்த்தா அது அவர் முதலமைச்சரானதுக்கு பின்னாலே வந்த பாராளுமன்ற தேர்தல். அந்த பாராளுமன்ற தேர்தலில் தோற்ற உடனே தான் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோமோ என்ற எண்ணம் எம்ஜிஆருக்கு ஏற்பட்டது. அதன் காரணமாகத்தான் பல தளர்வுகளுக்கு அவர் உட்பட்டார். கமல்ஹாசன் சார் இது வரைக்கும் எத்தனை பாடல்கள் எழுதியிருக்காரு, எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்கன்னு சுந்தரவர்தன் திருமுல்லவாயிலிருந்து கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் இதுவரை சினிமாவிலே 110 பாடல்களை பாடியிருக்கிறார். 23 பாடல்களை எழுதியிருக்கிறார். கோலி படத்தில் நான் நடித்தது மிகப்பெரிய தவறு அப்படின்னு அமீர்கான் சார் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. கூலி படத்தில் நடித்தது மிகப்பெரிய தவறு என்று அமீர்கான் சொன்னதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இல்லை. வீரா 2 படத்துக்கு அதே நடிகர்கள் அவசியமா? சென்னையிலேருந்து வேல் கேட்டிருக்காங்க. வீரா 2 திரைப்படத்தை எடுத்து அந்த படம் ரசிகர்களால் ரசிக்கப்பட வேண்டும் என்றால் வீரா பார்ட் 1 யாரெல்லாம் நடித்தாங்களோ அவங்களாம் நடித்தாங்கன்னா தானே நல்லாயிருக்கும். எந்த படத்துல இருந்து ஜெய்சங்கர் சார் அவரோட சம்பளத்தை உயர்த்தினார்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஆர் விட்டலுடைய தயாரிப்பிலும் இயக்கத்திலும் உருவான முடிசூடா மன்னன் என்ற படத்திலிருந்து தான்
தன்னுடைய சம்பளத்தை ஜெய்சங்கர் உயர்த்தினார். அந்த படத்துக்காக அவருக்கு வழங்கப்பட்ட சம்பளம் 1 லட்சம் ரூபாய். அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த 1 லட்சம் ரூபாய் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இலக்காக பல நடிகர்களுக்கு இருந்தது. சூர்யா விஜய் சேதுபதி நடிச்சிருந்த படம் வெற்றி பெற்றதான்னு திண்டுக்கல்லேருந்து ஷேக் கேட்டிருக்காங்க. சூர்யா விஜய் சேதுபதி நடித்த பீனிக்ஸ் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையல. அயோத்தி படத்தில் நடித்த பிரீத்தி அஸ்ரானி இப்போ எந்த தமிழ் படத்தில் நடிக்கிறாங்கன்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. இந்த வாரம் வெளியாக இருக்கின்ற கிஸ் திரைப்படத்திலே கவினுடன் இணைந்து நடித்துள்ள பிரீத்தி அஸ்ரானி அடுத்து எஜே சூர்யாவுடைய இயக்கத்திலும் நடிப்பிலும் உருவாகின்ற கில்லர் திரைப்படத்திலே அவருடன் இணைந்து நடிக்கிறார். காஷ்மீர், குலு மணாலி போன்ற இடத்துல ஷூட்டிங் நடக்கும் பொழுது அங்கே இருக்கிற யூனிட்ஸ் எல்லாமே ஃபுட்டு ஹோட்டலில் வாங்குவாங்களா இல்லைன்னா அவங்களே செஞ்சு சாப்பிடுவாங்களான்னு விருதுநகர்லேருந்து மாதவன் கேட்டிருக்காங்க. காஷ்மீர், குலு மணாலி போன்ற இடங்களில் படப்பிடிப்பு நடத்துறது பெரிய நிறுவனம்னா இங்கேருந்து சமையல்காரங்கள்லாம் கூப்பிட்டு போய் அங்கே சமையல் செய்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. சிறிய படங்களுடைய படப்பிடிப்பு அங்கே நடக்கும்போது அங்கேயே உணவுகளை வாங்கி எல்லோருக்கும் கொடுப்பது தான் வழக்கம். ரஜினி சாரோட மதிப்பு கூலி படத்துக்கு அப்புறம் குறைஞ்சிடுச்சா இல்லை அதிகமாச்சான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. எந்த ஒரு நடிகருக்கும் அவர் நடிக்கின்ற படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தால்தான் அவருக்கான மதிப்பு கூடும். விஜய் சார் ஏன் இன்னும் டிவிகேயோட கொள்கையை அனௌன்ஸ் பண்ணலன்னு சென்னையிலேருந்து ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலே அவர் தான் அந்த கட்சியினுடைய தலைவர். தன்னுடைய கட்சியினுடைய கொள்கைகளை எப்போ அறிவிக்கணும் அப்படின்னு அவர் திட்டமிடாமல் இருப்பாரா என்ன? அதற்கென அவர் ஒரு தேதியை குறித்து வைத்திருப்பார். அந்த காலகட்டத்தில் அவர் வெளியிடுவார். வித்யுத் ஜாம்வால் தமிழ் சினிமாவில் ஹீரோவா நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு திண்டுக்கல்ல இருந்து அக்ஷயா கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு வித்யுத் ஜமான் தமிழில் ஹீரோவா நடிப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். பழம்பெரும் நகைச்சுவை நடிகரான காளியன் ரத்னம் சார் மற்றும் புலிமூட்டை ராமசாமி இவங்க 2 பேரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச அரிய விஷயங்கள் இருந்தால் ஷேர் பண்ணுங்கன்னு திருமுல்லை வாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. 80களில் கவுண்டமணி, செந்தில் ஆகியோருடைய நகைச்சுவையை நாம் எப்படி குலுங்கி ரசித்தோமோ அது மாதிரி தமிழ் சினிமாவுடைய ஆரம்ப கட்டத்தில் ரசிகர்கள் ரசித்த 2 மாபெரும் கலைஞர்கள் தான் காளியன் ரத்னமும் புலிமூட்டை ராமசாமியும். அவங்கள திரையில் பார்த்தாலே சிரிப்பு வரும் என்று பலர் சொல்ல கேட்டிருக்கிறேன். அடுத்து இன்று ஒரு தகவல். தமிழ் சினிமா உலகத்தில் எல்லா நடிகர்களோடும் நெருக்கமாக தொடர்பு வைத்திருந்தவர் தான் நடிகர் வி. கோபாலகிருஷ்ணன். அவர் ஒரு நாள் ஏஆர்எஸ்க்கு ஃபோன் பண்ணி, எங்கே இருக்க, உடனடியாக எங்கள் வீட்டுக்கு வா, இங்கே ஒரு கவிஞர் வந்திருக்கார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன், அவரை நீ சந்திக்கணும் என்று அழைத்தார். கோபியினுடைய அழைப்பை ஏற்று வி. கோபாலகிருஷ்ணன் வீட்டுக்கு ஏஆர்எஸ் சென்றபோது அங்கே 3 பேர் உட்காந்து சீட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு வெத்தலை பாக்கு போட்டு கொண்டிருந்தார். நிச்சயமாக அவர் தான் வி. கோபாலகிருஷ்ணன் குறிப்பிட்ட கவிஞராக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து கொண்டார் ஏஆர்எஸ். கோபி அறிமுகம் செய்து வைக்கின்ற வரையில் அந்த கவிஞர் காத்திருக்கவில்லை. வாங்க வாங்க, நீங்கள் தான் சீனிவாசனா, உங்களை பற்றி கோபி நிறைய சொல்லியிருக்காருங்கிட்ட என்றார். நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு ஏஆர்எஸை பார்த்து அந்த கவிஞர் கேட்க, தஞ்சாவூர் என்று ஏஆர்எஸ் பதிலளித்தார். சரி சரி வாங்க உட்காருங்க, நம்ம சீட்டாடலாம் என்று ஏஆர்எஸ்ஸை அழைத்தார் கவிஞர். இல்லை எனக்கு சீட்டாட தெரியாது அப்படின்னு ஏஆர்எஸ் சொன்னபோது, சீட்டாட தெரியலன்னா பரவாயில்ல, ஊரில் சொத்து சோகம் இருக்குல்ல, அது போதும் வந்து உட்காருங்க என்றாராம் கவிஞர். சீட்டாடுறதுக்கு சீட்டை பற்றி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, பணம் இருந்தால் போதும் அப்படின்றது தான் அப்படி சுருக்கமாக சொன்னார் அந்த கவிஞர் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஏஆர்எஸ்க்கு சில நிமிடங்கள் பிடித்தது. இப்படித்தான் அந்த குறும்புக்கார கவிஞரான வாலி எனக்கு அறிமுகமானார். என்னுடைய முதல் சந்திப்பில் கலகலப்பாக பேசக்கூடிய ஒரு கவிஞர் அவர் அப்படின்னு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேனே தவிர, இந்த யுகமே போற்றக்கூடிய ஒரு மாபெரும் கவிஞர் அவர் அப்படின்றத என்னால் அப்போ தெரிந்து கொள்ள முடியவில்லை என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் ஏஆர்எஸ். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். காடுவெட்டி குருனுடைய வாழ்க்கை வரலாற்று எடுக்கணும்னு எதனால் உங்களுக்கு தோணுச்சு? இது சில கோபங்களாலும் இந்த படைப்பு நான் எடுக்க வேண்டியது ஆயிடுச்சு. ஜெய் பீம் ஒரு படம் வருது, சூர்யா அறிக்கை கொடுக்குறேன், மன்னிப்பு உங்ககிட்ட எதுக்குடா கேட்கணும்னு திமிர அறிக்கைகள் வருது. சரி, நீங்க இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தப்பட்டவராக பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.